Hi parents and students, this is Mahalakshmi. இன்னைக்கு நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக் சம்மரியை ஒரு 6 பாயிண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் ரிசல்ட். அது என்ன ஸ்மால் ஹேபிட்? நம்ம எல்லாருமே ரிசல்ட்டை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு யோசிப்போம், ரைட்டா? பேரண்ட்டாக இருந்தால் என் பையன் ஃபர்ஸ்ட் வரணும், இதை மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர என்ன சேஞ்சஸ், என்ன ஸ்மால் ஹேபிட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது யோசிக்கிறது கிடையாது. ஸோ தட் இஸ் ஸ்மால் ஹேபிட்ஸ். என்னெல்லாம் பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டெய்லி உங்களுடைய சப்ஜெக்டை ஹோம்ஒர்க் எழுதுவீங்க, டெஸ்ட்டுக்கு படிப்பீங்க, தென் தூங்க போயிடுவீங்க. அது கூட ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிச்ச மேத் பசிலோ எல்லா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணுறதோ, ஸோ யோகா பண்ணுறதோ, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் 10 minutes ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது இயர் எண்டில் பார்க்கும்போது 60 hours நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் ஸ்மால் ஹேபிட். இட் வில் கிவ் அ பிக் ரிசல்ட் ஆன் ஒன் டே. ஆஸ் அ பேரண்ட்டை நாம் என்ன பண்ணலாம்? குழந்தைங்க டெய்லியும் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம், ரைட்டா? ஸோ ஓவர் எ இயர் பார்க்கும்போது 365 மூமெண்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். தட் இஸ் ஸ்மால் ஹேபிட், பிக் ரிசல்ட், ரைட்? செகண்ட் பாயிண்ட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம், நாட் ஜஸ்ட் கோல்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே கோல்ஸ் மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்போம், அதுக்கு என்ன சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஐ வில் கெட் அ டாப் மார்க், நான் டாப் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் டெய்லி ஸ்டடி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறாங்களா? ஸோ தட் இஸ் எ சிஸ்டம். அதுக்கு டெய்லி படித்தாதான் நம்ம ஒரு நாளைக்கு டாப் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு டெய்லியும் ரீடிங் டைம், ஃபேமிலி ரீடிங் டைம் அப்படின்னு ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் நாம்பளும் உட்காந்து படித்து அந்த ரீடிங் ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ சிஸ்டம். ஓகே, இட் வில் டெவலப் கோல்ஸ் தானாக டெவலப் ஆகும். தேர்ட் பாயிண்ட் இஸ் 4 law ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச். அது என்ன 4 laws? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக் இட் ஆப்வியஸ். இப்போ நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த டைம் போய் புக்ஸு, நோட்ஸு எல்லாத்தையும் சர்ச் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டடி டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் இஸ் மேக் இட் ஆப்வியஸ். செகண்ட் பாயிண்ட் இஸ் மேக் இட் அட்ராக்டிவ். என்னுடைய ஸ்டடி டைமை நான் அட்ராக்டிவ் வேல நான் படிக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறது, படித்து முடித்தோடனே எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு இல்லைனா மியூசிக் கேட்குறது, ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் மேக் இட் அட்ராக்டிவ். தேர்ட் ஒன் இஸ் மேக் இட் ஈஸி. ஸோ என்னுடைய ஸ்டடீஸை ரொம்ப டஃப்பான டாபிக்ஸாக இருந்தாலும் அதுக்கோசரம் நான் ஒரு 2 minutes ஆஃப் ரீடிங் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு கொஷின் டஃப்பாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க விட்டுரும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த கொஷினை 2 minutes நம்ம படித்து பார்க்கலாம். ட்வைஸ் ஆர் த்ரைஸ் படிக்கும்போது எக்ஸாம்ஸ் வரும்போது அந்த கொஷின் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஈஸியான வேலை அவங்க படிக்கணும். மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். ஸோ அது என்ன சாட்டிஸ்ஃபைங்? நம்ம இன்றைக்கி படித்து முடித்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு அதில் டிக் போட்டுகிட்டே வரணும், இல்லைனா கேலண்டரில் மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும், ரைட்டா? ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா பிஃபோர் டேவே அவங்களுடைய பேக் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, ஹோம்ஒர்க் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ப்ளே பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிள் என்டர்டைனிங் விஷயம்லாம் நம்ம பண்ணுறது, தென் அவங்க ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் போடுறது, தென் ஹைஃபை கொடுக்கறது, இது மாதிரி காம்ப்ளிமெண்டட் டாஸ்க்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங், ரைட்? ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஐடென்டிஃபை பேஸ்டு ஹேபிட்ஸ். என்ன ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்? ஸோ இப்போ நான் ஐ எம் எ பஞ்சுவல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறான்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இயர்லி ஃபார் எக்ஸாம்ஸ். உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் இயர்லியராகவே ப்ரிப்பேர் ஆகிடணும், ரைட்டா? ஸோ ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? ஐ எம் எ சப்போர்ட்டிவ் பேரண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிக்கணும். நினச்சாதான் குழந்தைங்களுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு லிசன் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத டெய்லியும் நம்ம கன்சர்ன் பண்ணணும். தட் இஸ் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை பேஸ்டு ஹேபிட்ஸ். ஃபிஃப்த் ஒன் இஸ் டோன்ட் மிஸ் ட்வைஸ். அது என்ன டோன்ட் மிஸ் ட்வைஸ்? இன்றைக்கி ஒரு குட் ஹேபிட் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, 10 minutes நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க, அதை நெக்ஸ்ட் டே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அப்படியே கிவ் அப் பண்ணிடக்கூடாது. தென் அடுத்த நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஒரு நாள் போனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் டோன்ட் மிஸ் ட்வைஸ். ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? டெய்லி டின்னருக்கு நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு இருப்போம், ஒரு நாள் மிஸ் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, நெக்ஸ்ட் டே திரும்ப ஃபாலோ பண்ணணும். நம்ம மார்னிங் 5 AM எழுந்திருக்கிறோம், ஒரு நாள் 6 AM எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த ஹேபிட் அப்படியே விட்டுறக்கூடாது, தென் அகைன் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது, ரைட்டா? தட் இஸ் டோன்ட் மிஸ் ட்வைஸ்.
சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் என்விரான்மெண்ட் மேட்டர்ஸ். இது தாங்க ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் வந்து குட் ஹேபிட்ஸாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். பேட் ஹேபிட்ஸை வந்து தள்ளி வச்சிடணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளமே என்ன? மொபைல் ஃபோன்ஸ் தான். ஸோ மொபைல் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேரண்ட்ஸ் கையில் கொடுத்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் என்விரான்மெண்ட் மேட்டர்ஸ். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு குவைட் என்விரான்மெண்ட்டாக கிளட்டர் ஃப்ரீ ஸ்டடி கார்னரை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் என்விரான்மெண்ட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ரைட்? தேங்க்யூ ஸோ மச்.